நாகை மற்றும் திருவாரூரில் இன்று பரப்புரை மேற்கொள்ளும் தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாகையில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். இதற்காக தொண்டர்கள் காலையிலிருந்தே குவிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்கு ஆம்புலன்ஸ்கெல்லாம் தயார் நிலையில் வைக்கப்படும், மருத்துவ குழு தயார் நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கான அறிவுறுத்தல்கள் என்ன வழங்கப்பட்டிருக்கு ரகுவரன்? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அண்ணா ரவுண்டானா அருகே தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. காலையிலிருந்தே அதிக அளவிலான ரசிகர்கள் இந்த பகுதியில் இருப்பதனால போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இங்க அருகில் இருக்கக்கூடிய சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பில்டிங் மேல ஏறுறது, அப்புறமேட்டுக்கு அந்த மின்சார கம்பங்கள் மீது ஏறுவதை தவிர்ப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க. அதையும் மீறி உயரமான கட்டிடங்கள் மீது ரசிகர்கள் ஏறி ஆபத்தான நிலையில் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விஜயின் வருகைக்காக 25 நிபந்தனைகள் போலீசார் விதித்திருந்தாலும், காவல்துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த வாகனங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக இருசக்கர வாகனங்கள்ல வேகமாக இந்த சாலைகளை சென்று கொண்டிருப்பதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. விஜய் திருவாரூரில் இருந்து தற்போது இங்கு நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அவர் இந்த பிரச்சார இடத்திற்கு பகுதிக்கு அருகே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் அவர் பிரச்சாரத்திற்கு வந்தபோது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் திடீரென்று ஏற்பட்டதன் காரணமாக நகர் முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதுவில்லாமல் ரசிகர்களுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்மையின் காரணமா பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் மீது ஏறிட்டாங்க. சாலையோர கடைகளை தூக்கி மிதித்து நிறைய சேதங்கள், பொது சொத்துக்களுக்கு நிறைய சேதம் ஏற்பட்டது. அதனை தவிர்ப்பதற்காக விஜய் அவர்கள் தற்போது எதன் வழியாக வருகிறேன், எந்த இடத்து வழியாக உள்ள பிரச்சாரம் போன்ற எந்த தகவலுமே தற்போது தெரிவிக்காததுனால கூட்டம் பாத்தீங்கன்னா அங்கேயும் எங்கேயும் செதறி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால நெடுஞ்சாலைகள் முழுவதும் தற்போது ரசிகர்கள் அங்கேயும் எங்கேயும் வாகனத்துல வேகமா சென்று ஆபத்தான சூழ்நிலையில வாகனத்துல வேகமாக சென்று கொண்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ரகுவரன், உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் குறித்தெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பொது சொத்துகளுக்கு சேதப்படுத்தக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சரி செய்வதற்கு கட்சி தரப்பிலிருந்து ஏதேனும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது அது புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி. அந்த மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாடுகள் அவற்றையெல்லாம் அந்த கட்சி நிர்வாகமாக அவர்கள் பார்ப்பதில்லை. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு ரசிகர், ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர், உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர். அதனால அவருடைய ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. அது நம்ம இங்க நடைமுறையில நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா போலீசார் எந்த இடத்துல எல்லாம் ஏறக்கூடாது, ஏன்னா மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில மின் கம்பங்கள்ல, சாலையோரத்துல இருக்கக்கூடிய லைட், ஸ்ட்ரீட் லைட்டு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொண்டர்கள் ஏறி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது பார்க்க முடிகிறது. கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாலும் இந்த சாலையோரங்கள்ல, ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் ஆபத்தான சூழ்நிலையை, ஆபத்தை உணராம இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்கனவே போலீசார் தடை விதிச்சிருக்கிறாங்க. 2 சக்கர வாகனங்கள்ல வேகமாக எங்கேயும் செல்லக்கூடாது, ஆபத்தை விளைவிக்க கூடாதுன்னு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க அவர் வர வழி முழுவதும் இந்த 2 சக்கர வாகனங்கள்ல ஆபத்தான நிலையில அவங்க வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கிறத தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர் பிரச்சாரம் தொடங்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து திருவாரூர் செல்லுகிறாரு. அதாவது தற்போது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் திருவாரூர் திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் வருகிறார். நாகப்பட்டினத்துல அவர் பிரச்சாரத்தை தொடங்கி இங்க இருந்து அந்த திறந்தவெளி அந்த வாகனத்துல, அந்த பஸ்ல அவர் திருவாரூர் போய் திருவாரூர் தெற்கு வீதியில அவர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அவருடைய பேருந்து நீளமே பாத்தீங்கன்னா 60 அடி நீளம். அவ்வளவு மிக பிரம்மாண்டமான அந்த பேருந்துல அவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அதனால மிகவும் குறுகிய சாலைகளாக, ஏன்னா இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள், அதாவது நாகப்பட்டினத்துமே திருவாரூர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி, குறுகிய சாலைகள் அமைந்துள்ள பகுதி. அதனால இவருடைய
வாகனம் வர்றதுனாலையும் பெரிய இந்த நெருக்கடியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆபத்தை உணராமல் நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா 2 சக்கர வாகனத்துல அவங்க சுத்திட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிவுரை வழங்கியிருக்காங்க. ஆனாலும் ஒரு அபாயகரமான சூழல்ல இவங்க பயணித்துக் கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இணைப்பில் இருங்க ரகுவரன், தொடர்ந்து பேசலாம். இதேபோல திருவாரூரில் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் பரப்புரை மேற்கொள்வார் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் அங்கிருந்து செய்தியாளர் ராஜசேகர் தகவல்களை தரவிருக்கிறார். ராஜசேகர், அங்கு என்னென்ன ஏற்பாடுகளை காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை இன்று தொடங்க இருக்கிறார். குறிப்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த அவர் தற்பொழுது சாலை மார்க்கமாக தஞ்சாவூரை கடந்து திருவாரூர் மாவட்ட எல்லையை கடந்திருக்கிறார். அவர் தற்பொழுது காரில் வந்த அவர் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியில் அந்த காரில் இருந்து இறங்கி அந்த 60 அடி நீளமுள்ள அந்த பிரத்யேக பரப்புரை பேருந்துல தற்பொழுது ஏறி நாகைப்பட்டினம் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது அம்மையப்பனை தாண்டி திருவாரூர் விளம்பல் பகுதியை தாண்டி நேரடியாக நாகப்பட்டினத்திற்கு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வருவது யாருக்கும் தெரியக்கூடாது, பேருந்து எங்கு இருக்கிறது என்று தெரியக்கூடாது என்பதற்காக பேருந்தை ரகசியமான இடத்தில் வைத்திருந்தவர்கள் திடீரென்று அந்த அம்மையப்பன் பகுதிக்கு அந்த பேருந்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் விஜய் வந்தவுடனே இறங்கி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்கு அண்ணா சிலை அருகே அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலையிலிருந்து குவிந்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு பரப்புரையை முடித்துக் கொண்டு நேரடியாக சாலை மார்க்கமாக நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூருக்கு வருகை தர இருக்கிறார். திருவாரூர்ல மாலை 3 மணி அளவுல திருவாரூர் தெற்கு வீதியில அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இன்று காலை முதலே திருவாரூர்ல குடும்பமா அதிக அளவுல விஜயோட தொண்டர்கள் இந்த பகுதியில் புகுந்து வந்து கொண்டிருக்காங்க. இதனால் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தல் விட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த திருவாரூர் தெற்கு வீதி அருகே அதிக அளவுல பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அதே போன்று மருத்துவமனைகள் நிறைந்த பகுதி. அங்குள்ள அவங்களுக்கு நோயாளிகளுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பள்ளி மாணவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்பதனை பொறுத்துதான் தற்பொழுது அங்கு காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். 25 நிபந்தனைகளை ஏற்கனவே விதித்துதான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அருகிலே பாத்தீங்கன்னா திருவாரூர் புகழ்பெற்ற கமலாலய குளம் இருக்கிறது. அந்த கமலாலய குளத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் ஆர்வத்தில் அது மீது ஏறிவிடக்கூடாது, அந்த கட்டையில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக அது முழுவதுமாக தடுப்பு வேலிகள் வைத்து அமைக்கப்பட்டு முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில காலை முதலேயே திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தாவேக தொண்டர்கள் அதிக அளவுல வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் அதிக அளவுல வந்திருக்காங்க. குழந்தைகள் அதிக அளவுல நடனம் உற்சாகமாக நடனம் மாடி அவரை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த கட்சி நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதாளங்கள் மூலங்க அவரை வரவேற்பதற்காக தாவேகாவினர் இந்த பகுதியில் அதிக அளவு குவிந்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன் மற்றும் ராஜசேகர்.